பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலாகும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உலக பிரசித்தி பெற்ற விழாவாக கருதப்படும் திருக்கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்த நிலையில் அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் கொடிமரம் முன்பு பஞ்சமூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தருளியுடன் அண்ணாமலையார் சன்னதி முன்பு உள்ள 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் அண்ணாமலையாருக்கு ஹரோஹரா என்ற பக்தி முழக்கத்துடன் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விருச்சக லக்னத்தில் கணபதி தாளத்துடன் பெரிய பட்டம் கந்தன் சிவாச்சாரியார் அவர்களால் காலை 6:28 மணியளவில் கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் தீப திருவிழாவில் காலை மாலை என 2 வேளையும் சாமி வீதி உலா நடைபெறும். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற நவம்பர் 25ஆம் தேதி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் 29ஆம் தேதி இரவு வெள்ளி ரதத்தில் மாடவீதியில் பவனி வந்து பஞ்சமூர்த்திகள் அருள் புரிவார்கள். இதைத் தொடர்ந்து வருகிற நவம்பர் 30ஆம் தேதி பஞ்சமூர்த்திகளின் மகா தேரோட்டம் நடைபெறும். இதில் 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். நிறைவு நாளான 10ஆம் நாள் டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை திருக்கோவில் கருவறையின் முன்பு அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை 6 மணிக்கு திருக்கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபம் ஏற்றப்படும். குறிப்பாக கொடியேற்றப்பட்ட தினமான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு ஹரோஹரா என விண்ணதிரும் அளவிற்கு பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர்.